वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहरस्वैकराणि गृहायमेने अस्मद्गुरोर्भगवतोऽसदयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वधन्वयानाम् आद्यस्य न कुलपतेऽनुकुलाभिरामं श्रीमत्तटङ्गरीफलं प्रणमामि भूत्नाम् भूतं सरस्य महदाश्रयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्कृतेन परकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाथं पङ्कजनेत्रराम यमुना वास्तव्यमालाधरां योगीन्द्रं गुरुगेशेन्द्रजलनिं गोविन्दपुरादिगौ भट्टाद्यं निगमान्तयोगिजगदाचार्यं च कृष्णाभिजं वन्दे माधवरङ्गकेशवरमावासान् भजे केशवम् प्रपद्यानिरवद्यानां हत्यां गुणसत्पदां शरणं भवदीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रकृष्णम् श्रीरङ्गवीरगुरात् षटकोपसिद्ध्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गषटारिसंयमिवराल्लब्धाकमान्तद्वयम् श्रीमद्वीरसूर्वादिहर्षित्पादारविन्दास्ते श्रीमद्वेदवतंदेशीयते कारुण्यवीक्षाश्रमम् जयदेरङ्गदुरीनदासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलप्रत्ययन्तधारमहवद्यमुनमुदाप्रियम् मुनिवर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविश्वासप्रदीक्षं दया निजं देहप्रदानरण्यं देहं नैकयोहं श्रीकृष्णदेशिकवधामृतभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपात्रबोधं दैयन्तदेशीयतीन्द्रषटायुमूर्तिं गोपालदेशिकामाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्श्रीवादयोगी सर्वयोगर्पितस्वात्मभावम् श्रीमद्श्रीरङ्गनाथायमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमङ्गम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं दन्त्रये देशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्रबोधत्पादयुग्म सारथीभृङ्गराजम् दैयन्तयुग्मर्गभूरिपरिश्रमम् श्रीरङ्गलक्ष्मणमुनिशरणप्रपद्ये। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्मकं श्रीयटकोपवाङ्मयम् சகசதாபோபனிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிடவேதுசாகரம் திருவிழியாரென்னும் செந்திருகூர் என்னும் அருவினைய பண்பொருள் என்னும் மறுமறைகள் அல்லாது செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து வனத்தார் என்மாயாரும் மந்திருகூர் வேணும் நிறத்தார் எல்லாதிரஞ்சே தனத்தாரும் ஏதும் குறைவினேன் என்று இகதோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்து வதுங்கீர்த்து ராமானுஜன் வாய்ந்த வர்த்தாரம் வணங்குகின்றேன். ஆய்ந்து வரும் சீராக்கிடவோகம் ஜன்னல் வேதம் தரிக்கும் வேதாந்தம் பெற ஆண்டு கிடந்தோரை மனிதனங்கள் வண்டுகள் மேல் ஆந்தனமும் வெகளாயிரம் நீண்ட முதல்வாய் இடபோகம் நிம்பால் வந்த இடத்தாய் ராமானுசம் நிற்காதிரணையும் நெய்யாம் எந்தினையத்தக்க நிலையந்திரையாகி தொக்கியரும் ஓழ் வினையும் ஆழ் வினையும் போதும் உபேரோகம் யாழி இசை மேதத்தியல் வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளாயின் உள்மன்னி வைகும் வைகோதோரம் அமுதாயவானேரே செய்குந்தா வருந்தீமை உனடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளாயின் உள்மன்னி வைகும் வைகோதோரம் அமுதாயவானேரே செய்குந்தா வருந்தீமை உனடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. இதுக்கு திருமொழி 2ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி 5ஆம் செய்து என் அபிஷேர் அம்மானுக்கு திருவாய்மொழியில ஆழ்வாரும் பெருமாளும் நிரதிகமாக சம்ஸ்கரித்து பெற்றதான அனுபவம். அந்த அனுபவமானது பெருமாள் பேராக அந்த அதுக்கு பெருமாள் போக்தா. இதுக்கு முன்னால ஊரில் வாழ்விலே இதே அனுபவத்துக்கு ஆழ்வார் போக்தா, பெருமாள் போக்தான்னு சொன்னா இதுக்கு
இது பெருமாள் பேரான அனுபவங்கிறதுக்கு நிரூபணம் இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில இல்லையா இப்படி இல்லையா அத்வைதமான இல்லையா போக்கியத்தை உடைய ஆழ்வார் நம்ம விட்டாராகில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு இல்லையா பெருமாள் அதிசங்க பண்ணி பெருமாள் ஜீத்தனாக கிடந்து அப்ப ஆழ்வார் நாம் விடமாட்டேன் பெருமாளுக்கு அவனை கட்டாட்சித்து அவனுடைய அதிசங்கையை போக்குறான். அதுதான் இந்த திருவாய்மொழியினுடைய ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாசுரி ஸ்வாஸ்வாதக்யாபகத்வாத் ஸ்ரிதநியததிருஷேः நைகபோகப்பிரதானாத் தியாகானர்ஹ பிரகாசாத் ஸ்திரபரிச்சரணஸ்தாபனாத் பாபபங்காத் துஸ்தாத் दुस्सादात् तस्य सिद्धेः विरह भयकृतेः दुर्विभेदात्मयोगात् नित्यानेकोपकारात् स्वविरहचकितं प्रैक्षदम्बोरुभाक्षम् स्वास्वादख्यापकत्वात् श्रियन्यतदिशेः नैकभोगप्रदानात् त्यागानर्हप्रकाशात् स्थिरपरिचरणस्थापनात् पापभङ्गात् दुस्सादात् तस्य सिद्धेः विरह भयकृतेः दुर्विभेदात्मयोगात् नित्यानेकोपकारात् स्वविरहचकितं प्रैक्षदम्बोरुपाक्षम्. இரண்டாம் பத்துல ஆறாம் திருவாய்மொழியில ஸ்வவிரக சகிதம் அம்போருவாட்சம் பிரேட்சத, இதான் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தம் விஷயம். ஸ்வவிரக சகிதம், விரகம்னா பிரிவு, ஸ்வவிரகம் அப்படின்னா தன்னுடைய பிரிவினாலே சக்கிதம். சக்கிதம் அப்படின்னாங்க இந்த எதை செய்யறதுன்னு புரியாமல் கடுபாக இருக்கிறது. இந்த சக்கித சப்தம் சம்ஸ்கிருதம் அவ்வளவா பிரயோகத்தில் இல்லை. சம்ஸ்கிருத சப்தம் தான், ஹிந்தியில் நிறைய பிரயோகம் பண்ணும். ஆச்சரிய சக்கித் ஹோகே அப்படின்னு, அதாவது ஒரு அதிகமான ஆச்சரியத்தினால அதிகமான துக்கத்தினால் நிலை தடுமாறு நிற்கிறது பேர் சக்கிதா. அதனால ஸ்வவிரக சக்கிதம், தன் பிரிவிலே செய்வதறியாது தடுமாறு நிற்கிறவனான பகவானை அம்போருபாட்சம். அம்போருபாட்சம்னாக்க அம்போருகம் அப்படின்னாக்க தாமரை. அம்பசி ரோகதி இது அம்போருபா இல்லையா, அம்பஸ்னா தண்ணீர், அம்பசி ரோகதி இது அம்போருபா இல்லையா, தீர்த்தத்தில் முளைக்கிறதான தாமரை புஷ்பம். இந்த அம்போருபாட்சம் தாமரை இல்லையா, தாமரை கண்ணனை, தாமரை கண்ணனான எம்பெருமானை ஸ்வவிரக சகிதம் இல்லையா தன்னுடைய பிரிவில செய்வதறியாது இல்லையா திகைத்து நிற்பவனை ஆழ்வார் பிரேட்சத, பிரேட்சதன்னு இல்ல நன்கு சாட்சித்தார். பெருமாள் ஆழ்வார் அம்போருவாட்சம் பிரேட்சத பிரகர்ஷேன ஐட்சத, அவனுடைய இல்லையா சாப்பம் போகும்படியா, அவனுடைய அதிசங்கை போகும்படியாக ஆழ்வார் அவனுக்கு பயம் போகும்படியா ரொம்ப அபய பிரதானம் பண்ணி கட்டாட்சித்தார். பிரேட்சத அம்போருபாட்சம். ஸ்வவிரக சகிதம் பிரேட்சத அம்போருபாட்சம். இதுக்கு 10 பாசுரத்திலையும் 10 சேர்த்து ஸ்வவிரக சகிதம் அம்போருபாட்சம் பிரேட்சத இல்லையா சகாரிகி சுவாமி நம்மாழ்வார் ஒரு கர்த்திருப்பதம் சேகம். முதல் பாசுரத்தில் ஸ்வாஸ்வாத கியாபகத்வாத், ஸ்வ ஆஸ்வாத கியாபகத்வாத், ஸ்வன தன்னுடைய ஆஸ்வாதம், ஆஸ்வாதம்னாக்க சமந்தாத்து ஸ்வாதம். ஸ்வாத சப்தத்துக்கு போக்கியதை மாதுரியம் ஸ்வாது ஸ்வாத சமந்தாத்து ஸ்வாதம்னாக்க
அளவற்ற போக்கியதை, தன்னுடைய அளவற்ற போக்கியதையை கேபனாத்துன்னு அதை நன்கு அறிவித்துக் கொண்டு சுவாஸ்வாத கேபகத்வாது இல்லையா, கேபகம்னாங்க இல்லையா அறிவிப்பது. ஒரு ஆழ்வார் தன்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு பிரிவரும் பயப்படுற பகவான் என்ன பண்றான், தன்னுடைய போக்கியத்தை எல்லாம் ஆழ்வாருக்கு ஆழ்வு இப்படிப்பட்ட நம்ம விடுவீரோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய போக்கியத்தை எல்லாம் தன்னுடைய அளவு கடந்த போக்கியத்தை ஆழ்வாருக்கு நன்றாக வெளிப்படுத்தி காட்டு. இதான ஒரு வஸ்துவை ரீடைன் பண்ண என்ன பண்ணோம், அதனுடைய இதான போக்கியத்தை பெருமாள் ஹைலைட் பண்ணி சொல்றோம். வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மணி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே. வைகுந்தா, வைகுந்தாங்க சத்தத்துக்கு போகத்துக்கு குறைவில்லாதுதான் கர்மபட்சத்தை தீர்ந்த இந்த ஜீவர்கள் எல்லாம் இங்கிருந்து முக்தர்களாக போய் பகவானோட போகத்துல சமமாக இருந்து அனுபவிக்கக்கூடிய பரமபதமாகிற அந்த பரமபதத்துக்கு நாயகனாக, அந்த பரமபதத்துக்கு நிர்வாகத்தனாக இருக்கிறபடினால போக்கியத்தையினுடையதான அத்தியந்த அதிசயம் சொல்லப்படும். வைகுந்தான சப்தத்துக்கு வைகுந்தம் என்கிறதான பரமபதத்துக்கு நிர்வாககன் இல்லையா. வைகுந்தம் என்கிற பரமபதம் எப்படிப்பட்டது இல்லையா, நலம் அந்தம் இல்லது ஒரு நாடு. நலம் சொல்லக்கூடிய ஆனந்தத்துக்கு போகத்துக்கு அந்தமே குறைவே இல்லாததான் நாடு இல்லையா. சங்கல்ப மாத்திரத்தினால சகல போகங்களையும் இல்ல உண்டாக்கக்கூடிய தேச விசேஷம். அப்படிப்பட்ட அகர்ம விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ண அனுபவம் பண்ணக்கூடியதான் தேச விசேஷம். அதற்கு நாயகனாக இருக்கிற வைகுந்தனாகிற தன்னுடைய நிரதிய போக்கியத்தையை முதல்ல ஆழ்வார் கேப்பனம் பண்ண. அதான் ஸ்வாஸ்வாத கேப்பகத்வாதுங்கிறதுல ஆஸ்வாதம் முதல்ல தன்னுடையதான வைகுந்தம் என்கிறதான அகர்ம விஷயர்கள் நித்தியானுபவம் பண்ணக்கூடிய அளவற்ற போக்கியத்தையுடைய தேச விசேஷத்துக்கு நிர்வாகனாக தன்னுடைய போக்கியத்தை முதல்ல கேப்பனம் பண்ணினான். அடுத்தபடியா மணிவண்ணனே, அங்க இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற போகம் எது அப்படின்னு கேட்டா சதா பஷ்யந்தி என்னும்படியா இல்லையா, இவன் அனவரத இவனுடைய இல்லையா வடிவழகையை பார்த்து கொண்டிருக்க முடியாத அப்படிப்பட்ட இல்ல அகர்ம விஷயர்களான நித்தியர்களுக்கும் முக்கர்களுக்கும் கூட போக்கியமாக இருக்கிற தன்னுடைய மணிவண்ணனாகிற நீல ரத்தம் போல பிரகாசிக்கிற இல்லையா வடிவழகை அதை கேப்பனம் பண்ணினான். அடுத்தபடியா என் பொல்லா திருக்குறளா, பரமபதத்தில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற அனுபவம் இங்குள்ளவர்களுக்கும் குறைவில்லாதபடி அங்கிருக்கிற வடிவழகா அப்படியே பரிபூர்ணமாக கொண்டு இல்லையா அந்த திருக்குறளனாக, குரலனாக வாமனாக வந்து இல்லையா இங்க எல்லாருக்கும் அனுபவிப்பித்ததான் இல்லையா. இதெல்லாம் பகவானுடைய ஆஸ்வாத கேப்பனம். தன்னுடைய அளவற்ற போக்கியத்தையை வைகுந்தன் ஆழ்வாருக்கு காண்பிக்க. ஆழ்வாரெல்லாம் பார்த்து வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண் இல்லையா, இவ்வளவு போக்கியத்தையும் கொண்டு எனக்குள்ள வந்து சிரமாக வீட்டிலிருந்து வைகும் வைகள் தோறும். வைகும் வைகள் தோறும்னா இல்லையா விழுந்தது முதல் சாயங்காலம் வந்து கணிகிறதான ஒவ்வொரு நாளும் வைகும் வைகள் தோறும்னு நடப்பிலே உள்ள நாட்கள் முழுவதும் அமுதாய வானேரே, எனக்கு அமுதாக எனக்கு நிர்திசை போக்கியமாக இருக்கிற நித்திய சூரியர்களுக்கு நாயகனே. பொல்லா திருக்குறளா, பொல்லான்னு சொல்றதானது யாராலும் பரிச்சேதிக்க முடியாதுன்னு. இந்த நல்லது பொல்லாது இருக்கு இல்லையா, அந்த பொல்லாது இல்லை இல்லையா. பொல்லுவதுனாக்க ஒரு வஸ்துவ பரிச்சேதம் பண்ணி வீண்டு உடைச்சு பார்க்கிறது. உனிய நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவகாய் தாமரை கண் கருமாணிக்கனை என் கண்ணா
தனியே நாலு கொஞ்சம் 10ஆம் பத்து கொடுத்தாங்க. என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கண்ணா கனியே நாவியே என் தலைவகையாய் வந்துட்டு நான் போகலோட்டேன் ஒன்றும் நியாயம் செய்யலையே. வானேற வழிந்த காற்றாற்றான் பணிவையே நானேற பெறுகின்றேன் நரகத்தை மகிழ்ந்து. என் பொல்லா என்பதை கருமாணிக்கமே என்று பொல்லானாக்க துளைக்காதுன்னு அர்த்தம். துளைத்தல்னா பரிசேதிக்கிறது. என் பொல்லா கனிவாய் விட்டு கத்தாத ஆகுகிறேன் விட்டுக்கோ சார்ந்தவாக விசாரிக்கிறது பொல்லா என்கிறது. பொல்லாங்கிறதுக்கு சப்தார்த்தம். பொல்லானா துளைக்காததான கருமாணிக்கம். அதான் அந்த இடத்துல தான் என் பொல்லா கனிவாய். பரிசேதிக்க ஒண்ணாதன் என் பொல்லா திருக்குறள. பொல்லாத சப்தத்துக்கு பொல்லுதல் இல்லாத. பொல்லுதல்னா ஒரு வஸ்துவை துளைத்தல், ஒரு வஸ்துவை விடுறது இருக்கு பாரியா, அதுக்குதான் பொல்லுதல் பேரு. என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி என்னிலே சிரமாக இருந்து வைகும் வைகள் தோறும் செல்கின்ற நாள்தோறும் அமுதாய வானேரே. அமுதுன நிரதிசயம் போக்கியமாக இருக்கக்கூடிய நித்தியசூர்களுக்கு நாயகனே. இதுல ஒவ்வொன்றும் பகவானுடைய அத்தியமான போக்கியது. வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா இல்லையா வைகும் வைகள் தோறும் என்னுள் மன்னி அமுதாய வானேரே. இப்படி ஆழ்வார் தன்னை விட்டு பிரிந்தால் என்ன செய்வது என்கிற பயத்துல தன் மீதான போக்கியத்தையை நான் நன்றாக ஆழ்வாருக்கு ஞாபகம் பண்ணுகிறேன். சுவாஸ்வாத ஞாபகத்வாது. இதான் முதல் திருவாங்க முதல் பாசம். சுவாஸ்வாத
ஸ்வாஸ்வாத ஞாபகத்வாது. ஸ்வஸ்ய ஆஸ்வாதः ஸ்வாஸ்வாதः தம் ஞாபயதி இது ஸ்வாஸ்வாத ஞாபகः ஸ்வாஸ்வாத ஞாபகத்வாது. தன்னுடையதான அளவற்ற போக்கியத்தையை நன்றாக ஆழ்வாருக்கு பிரகாசிப்பித்து அறிவிப்பவனாக இருப்பதால் இவன் இதுல இருந்து என்ன தெரியுது, இவன் ஆழ்வாருடைய விரக சகிதனாக இருக்கான்னு தெரியுது. அப்படிப்பட்ட விரக சகிதம் அம்போர் வாட்சம் பிரேட்சத. இரண்டாவது பாசத்தை ஸ்ரீத நியத விஷயே. ஸ்ரீதன்னா ஆசிரிதம் இல்லையா? ஸ்ரீதங்க சப்தத்துக்கு தன் திருப்படிகள் ஆசிரியத்தவர். அப்படி ஸ்ரீத நியத திருஷே, தன் அடியார் பக்கலிலே இல்லையா, தன்னிடத்து ஆசிரியத்தவன் பக்கலிலே நியதமான திருஷி, அதாவது அவனை தவிர வேறொரு வசூலை கண் வைக்காமல் இல்லையா, அவனையே நியதமான திருஷ்டியை இல்லையா, கண் பார்வையை அவன் மேல நியதமாக கொண்டது. எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே. சிக்கன சிறிதோர் இடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விளங்கி புகுந்ததற்கு மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமுமாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே. இந்த ஜகத்தை எல்லாம் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தால சிருஷ்டித்து இல்லையா, தன்னுடைய ஞானத்தாலே எல்லா வஸ்துக்களையும் இல்ல தரித்து நியமித்து போகக்கூடிய இந்த சர்வேஸ்வரன் காணும். இப்ப எப்படி இருக்கான் இல்லையா, எங்கும் பக்கம் நோக்கரியா என் பைந்தாமரை கண், என் மேல வைத்த கண்ணை இல்லையா அகற்றாமல் இல்லையா, எங்கும் பக்கம் நோக்கரியன். எங்கும் பக்கம் நோக்கரியான்னா ஆழ்வாருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறாரு இல்லைன்னு இல்ல, தனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறாரு. ஆமா, தானும் தான் எங்கும் பக்கம் நோக்கறிய அப்பன் ஸ்ரீவாதத்திலே ஒரு விசேஷம் உண்டு என்று கணக்கால் நம்பி ஆளவந்தாரோடு திருக்குறுகை காதலப்பன் சன்னதி கேள்வினார். அப்பன் ஸ்ரீபாதத்திலே ஒரு ரகசியம் உண்டு, விசேஷம் உண்டு என்று மணக்கால் நம்பி எதுவு செய்ய அது கேட்க வேண்டும் என்று ஆளவந்தாலும் எழுந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தே அப்பனும் அங்கே ஒரு குட்டிச்சூழலிலே யோகத்திலே எழுந்துள்ள இருக்க இவரை சமாதி பங்கம் பண்ண உண்ணாது என்று சுவருக்கு புறம்பே பின்னே நிற்க அப்பனும் யோகத்திலே எழுந்துள்ள இருக்கிறது திரும்பி பார்த்து இங்கு சொட்டை குளத்தில் யாரேனும் வந்தாருந்தோ என்று கேட்டதுல அடியேன் என்று ஆளவந்தாலும் எழுந்துள்ளி வந்தது கண்டு நாங்கள் பின்னே தெரியாதபடி நிற்க இங்கு அருள் செய்துவன் என்று கேட்கல நானும் தானுமாக அணிந்தால் பெரிய திராட்சியார் திருமுகத்தாலே நெருக்கி அணைத்தாலும் அவள் நோம்பூட பாராத சர்வேஸ்வரர் என் கழுத்தை அமுக்கி 4-3 தான் அங்கே எட்டி பார்த்தார். இப்படி அவன் பார்க்கும்போது தொட்டை குடியிலே ரெண்டாக வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்றேன் தான் இந்த எங்கும் பக்கம் நோக்கரியான். ஆழ்வார் பக்கம் வந்து இது கைதி. ஆழ்வார் பக்கம் இவனுக்கு உண்டான அதிமாத்திர பிராமணியத்தை தவிர்க்க வேண்டும் என்று நாச்சிமா திருமுறைத்தரத்தாலே நெருக்கியும் அவர்கள் பக்கம் கண் வைக்க மாட்டுகிறது. ஆழ்வார் பக்கல் இவனுக்குள்ள அதிமாத்திர பிராமணியத்தை இல்லையா தடுக்க வேணும் அப்படின்னு பிராட்டிமார்கள் யாருக்கும் அது பத்திரிமா சொல்றதுக்குரிய ரொம்ப அழகா சாதிப்பார். தன்னடியாருக்கு இந்த பாசுரம் பிரசித்தமான பாசுரம். அதுல உத்தரார்த்தம் ரொம்ப அழகா சொல்லுவார். தன்னடி வியாக்கியானம் இல்லை. தன்னடியார் சேர்த்தகத்தை தாமரையால் ஆகிலும் சிதை குறைக்குமே என் நடிகார் அது செய்யார் செய்தாலும் நன்றி செய்தார் என்பார் போல மண்ணுடைய வீடனத்தார் மதில் தெங்கை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் கந்தியும் மற்றொருவருக்கு ஆளாகவே அப்படின்னு பெரியார் பார்ப்பாங்க. இந்த பாசுர பூர்வார்த்தம் இல்லையா, தன்னடியார் சேர்த்தகத்தை
தாமரையாளால் பெரிய பிராட்டியாரை தன் அடியார்களை பற்றி ஒரு குறை சொன்னால் இல்லையா, பெருமாள் அதை ஏற்க மாட்டார். என் அடியார் அது செய்யார். என் அடியார் என்னடி யார் அது செய்யாருன்னு சோதேச பெருமாள் என்னடி யாரு இது பெருமாளுடைய நகைச்சின் அபராத்தியத்தை யார் அது செய்யார் தப்பு பண்ணாத யார் இருக்கா அப்படி இல்ல இந்த தப்பு பண்ணான்னு நிரூபிச்சாக்க செய்தாலும் நன்றி செய்தார். அதுக்கு பெரியவா தமிழ்ல வியாக்கியானம் ரொம்ப அழகான வியாக்கியானம். அதாவது செய்தாலும் நன்றி செய்தார். இவர்கள் ஈஸ்வரன் இல்லை, பரலோகம் இல்லை, தர்மா தர்மங்கள் இல்லை அப்படின்னு நாஸ்திக புத்தியோட தப்பு பண்ணார்கள். இல்ல இல்ல பிராமாதிகத்துக்கு இவருடைய அபராதங்களை கவிப்பதற்கு நாம் உண்டு. நம்முடைய தைரிய சமையை நம்பி இவர்கள் தப்பு பண்ணுவாங்க. அதனால இவர்கள் பண்ண அபராதம் நல்ல அபராதம். இப்படி பெருமாள் பிராட்டியும் ஒரு சம்பாஷணம் நடக்கிறது. அப்படி பிராட்டி யார பெரிய பிராட்டியார் யாரையாவது பற்றி குறை சொல்லுவார், இருக்கிற குறையும் இல்லையா, பெரிய பிராட்டியார் யாரை பற்றி இப்படி குறை சொல்லி இருப்பது அப்படின்னா பாதுகாப்பு உத்தர நம்ம கெஸ் பண்ணவே வேண்டாம். ஆழ்வாரே சாதிச்சிருக்க மண்ணுடைய விவீடனற்கா மதில் எங்கேயை நோக்கி வளர்க்கன்னு வைக்க காரணமும் சொல்லியிருக்கேன். பெருமாள் போகத்தாலும் அந்த விபீஷனுக்கு இலங்கையே பார்த்து அதையே கண்டு வச்சு கொடுத்துருக்காரு. பக்கத்தில் இருக்க பெரிய பக்கத்தில் திரும்ப கூட மாட்டேங்கிறாரு இல்லையா. அப்படின்னா என்ன விபீஷன் ராஜ்யா காந்தி அவ்வளவு குறை இருக்கிறது விபீஷனுக்கு பெருமாளை தன் பக்கத்தில் திருப்பறதுக்காக பிராட்டி சொன்னார். ரசம் சொல்லுவோம் யாருக்கா இருந்தாலும் இல்லையா, பத்தினிக்கு பத்தியானவன் எப்போதாலும் ஃப்ரெண்டு சொல்லிருந்தாருனாக்கா என்ன உங்க ஃப்ரெண்டு எல்லாம் எந்த பசங்க விவாதம் சொல்லி அந்த மாதிரி பிராட்டி சொன்னாலும் இது புரிஞ்சுதான் சார். அது மாதிரி இங்க ஆழ்வார் பக்கலிலே இவனுக்கு உண்டானதான அதிமாத்திர பிராமணியம்னாக்க ஆழ்வார் இல்லாமல் தான் இல்லை எப்படின்னு இருக்கிறார். இவருடைய இந்த பிராமணியத்தை தவிர்க்க வேண்டும் என்று இல்லையா பிராட்டிமார்கள் திருவழித்தடத்தாலே நெருக்கி இவரை விளக்க பார்த்தானோ இல்லையா, அவர்கள் பக்கத்தையும் கண் வைக்காமல் இவரையே பார்த்த எங்கும் பக்கம் நோக்கறியான். எனக்கு பக்கம் நோக்கறியான்ல தனக்கு பக்கம் நோக்கறியான் இல்லையா. எங்கும் பக்கம் நோக்கறியால் என் பைந்தாமரை இதுதான் ஸ்ரீத நியத திருஷம். ஆசிரியர்கள் பக்கலிலே நியதமான திருஷ்டியை உடையவர் ஆழ்வார் இல்லையா. ஆழ்வார போல இல்லையா ஆசிரியர்கள் பக்கலிலே இல்லையா நியதமான திருஷ்டி, அதாவது என்ன அவர்களிலிருந்து ஒருபோது விலக்காதுதான. நியதம்னா என்னதான் வியவஸ்திதமான இல்ல நியமேன அவர்கள் வேலை. எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணு. ஒரு வஸ்து கையை விட்டு போகுமோ அப்படின்னு பயந்தா என்ன பண்ணுவாங்க, அதையே பார்த்துட்டோம் இல்லையா. முழு கவனத்தையும் வச்சு அதையே கண் பார்த்துட்டோம் இல்லையா. அது மாதிரி ஆழ்வாரை பிரிந்தால் என்ன செய்வோம் என்று பயந்தவனாக இல்லையா ஆழ்வார் மேலேயே நியதமான திருஷ்டியை உடையவனாக. ஸ்ரீத நியத திசம் ஸ்வவிரக, இதெல்லாம் ஸ்வவிரக சகிதத்தோட அன்வயிக்கும் இல்லையா. ஸ்ரீத நியத திசேகே ஸ்வவிரக சகிதம் அம்போருபாக்கம் பிரைஷத. மூணாவது பாசத்துல நைக போக பிரதானாதி. இவர் நம்ம விட்டு பிரிந்து போகாமல் என்ன பண்ணுவாங்க, இவர் தமிழத்தில் அனுபவித்த போகத்தை காட்டிலும் இன்னும் நைக போகம், இன்னும் அதிகமான போகம். நைக்கம்னா எதுவுமே பார்த்துவேன், நைக்கம்ங்கிறது அநேக சப்த பரியாயம், நஞ்சு சமாசம் இல்லாம நசமாசம். நைக்க போக பிரதானாத்துன முன்ன காட்டிலும் அதிகமான அநேக போகங்கள். ரொம்ப முக்கியமானவர் இவர் இல்லையா, வேற விஷயம் பண்ணலாம் கார் போட்டு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுவார், அவர் கூப்பிட்டு சார் பரிசு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி வாழ்வார் பண்ண விட்டு இல்லையா பிரியாமல் இருப்பதற்காக ஆழ்வாருக்கு இன்னும் நைக்க அநேக போக பிரதத்வார்
எதுக்காக திடீர்னு இவ்வளவு இல்லையா போகங்களை கொடுக்குறான்னாக்க ஓஹோ நாம் இவரை விட்டு பிரித்து போவோமோ என்று இல்லையா அந்த அதிசங்கையில நைக்க போக பிரதத்வாது நைக்க போக பிரதானம். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை இல்ல துடாய்விரை பூவருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாமருவி நன்றியேற்றி ஊழி நாம் மறங்கி நாம் மகிழ்ந்தார நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளலே. ஏன் தாமரை கண்ணனை விண்ணோர் பெருவும் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் அருவி மறுவிதம்னா நாக்கானது நாவானது அனன்ய பிரயோஜனமாக அவனிடத்தை பொருந்தி நன்கு ஏற்றி உள்ளி வழங்கி நாம் மகிழ்ந்து ஆடும்படியாக நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளலே. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலை இதெல்லாம் எம்பெருமான மீதான வடிவழக சொல்லி தாமரை கண்ணனை அப்படிங்கிறது குண்டலி காட்சனா திருமேனியில திருக்கண்களுடைய அழகை இருக்கு இல்லையா, இந்த திருக்கண்களுடைய அழகை திரட்டி எடுத்தா பாக்கி சிந்தினதுதான் பெருமாளுடைய இதராவே இவங்களை விடாது. பெருமாளுடைய திருமேனில் உள்ள திவ்ய அவயவங்களுடைய அழகை கணக்கெடுத்து பார்த்தா இல்லையா திருமேனியுடைய அழகு பூரா திரண்டு நிற்கிற இடம் திருக்கண்கள் தான். இந்த திருக்கண்களுடைய அழகை கழிச்சு பார்த்தாக்க இல்லையா அந்த பெருமாளுடைய அழகு பூரா திரட்டி எடுத்து திருக்கண்கள் அப்படின்னா அதுல ஏதோ அங்கிருந்து சேர்ந்த உதிர்ந்து போனது இருக்கு இல்லையா, அதுதான் திருமேனியில் உள்ள மற்ற திரு அவயவங்களுடைய அழகெல்லாம் சேர்த்து அவ்வளவுதான். அதனால தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை நித்திய சூரிகள் எல்லாம் அனவரதம் பரவி கொண்டாடக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நாயகனானவன். துழாய் விரை விரை பூமரை துழாய்னாக திருத்துழாய் விரைனாக பரிமளம் திருத்துழாயினுடைய பரிமளம் இல்லையா அது பூ மருவு இல்லையா கண்ணி எம்பிரானை பொன்மலை இல்லையா இது வரணும். இந்த வடிவழக இல்லையா கண்டு அனுபவிக்க கொடுத்தவன் இப்போ இந்த வடிவழகை நம்முடைய நாவல பாசுரங்களுக்கு விஷயமாக்கிறான். இந்த எம்பிரானை தாமரை கண்ணனை விண்ணோர் எல்லாம் வித்தியான் தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் அருகி நன்றி ஏற்றி ஏன் நம்முடைய நாவினாலே அனன்ய பிரயோஜனமாக பொருந்தி ஏற்றி உள்ளி வணங்கி மகிழ்ந்தார். இப்ப கரணத்திரயத்துக்கும் போகத்தை கொடுக்கணும். ஏற்றி என்பதானது நம்ம வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்றது. ஏற்றுதல் அப்படின்னாக்க வாக்குனால ஸ்தோத்திரம் பண்றது. உள்ளி உள்ளுதல்ங்கிறதானது மனசால சிந்தனம் பண்றது. வணங்கி என்பதானது இல்லையா சரீரத்தால பிரணாமாதிகளை பண்றது. இதுகாலும் கண்களுக்கு மட்டும் விஷயமாக்கி கொண்டிருந்த தன்னுடையதான வடிவழகை தன்னுடைய போக்கியத்தையை இப்பொழுது நாம் அருவி நன்கு ஏற்றி உள்ளி மகிழ்ந்து நாம் வணங்கி ஆடும்படியாக நாவலர் பாமருவி நிற்க தந்த நாவலர்னா நாவிலிருந்து மலரக்கூடியதானப்பா. நாவலர்னா ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் நாவலர்னா நாவிலிருந்து அலறுதல்னா மலர்தல். நாவிலிருந்து மலரக்கூடியதான பானா பால்புரம் நான் அலர் பா மருவி நிற்க தந்த பான்மையை வள்ளலே. இப்படி தன்னுடைய போக்கியத்தையை நம்முடைய நாம் அருவி நன்கு ஏற்றி நாம் கரணத்திரயத்தாலையும் ஏற்றி
உள்ளி வணங்கி மகிழ்ந்து ஆடும்படியாக தன்னை எனக்கு கொடுத்த நான் அலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளல் இப்படிதான் அனுபவிக்கும்படியாக நம்முடைய நாவிலே அவன் பொருந்து நின்று நம்முடைய நாவிலே மலர்கின்றதான இந்த பாக்களிலே அவன் ஸ்திரமாக சந்நிதி பண்ணி நின்று பண்ண பேர் உபகாரம் இந்த நைக்க போக பிரதானாது இப்படிப்பட்டதான சர்வேந்திரியங்களுக்கும் போக பிரதானம் பண்ணி இதன் மூலமாக நாம் அவனை விட்டு விலகுவோமோ என்று விரக ககிதனாக இருக்கிற அம்போரு பாக்கம் வைத்தது. நாமருவி நெஞ்சேசி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளலே. பான்மை அப்படிங்கிறதான சுபாவம். இப்படிப்பட்ட ஔதாரியத்தை சுபாவமாக கொண்டவன். பான்மையே வள்ளலேன்னு ஒரு பாடம், பான்மை ஏய் வள்ளலே. இப்படிப்பட்ட சுபாவத்தை ஏயினாக்க ஏய்ந்த இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவனான வள்ளலே. யார்த்தையான பான்மையே வள்ளலேன்னு பாடுங்க. பான்மையே தான் இருக்கு, ரெண்டு பாடம் இருக்கு. பிராக்கெட்ல ஈ போட்டு ரெண்டு பாடம் இருக்கு. பான்மையே அப்படின்னு சொன்னாக்க பான்மையை உடையவனேன்னு பகுதி பண்ணிக்கணும். இல்ல பான்மை ஏய் வள்ளலேன்னா அத்தகைய சுபாவம் உடையவனான இல்லையா நம்முடையதானே நாவிலே நின்று மலரக்கூடியதான பாசுரங்களிலே ஸ்திரமாக சந்நிதி பண்ணி நின்று இல்லையா நாம் அவனை இல்லையா நன்றாக கரணப்பிரயங்களால் அனுபவித்து ஏற்றி உள்ளி இல்லையா வணங்கி மகிழ்ந்து ஆடும்படியாக நமக்கு அனுகிரகிக்கிற அந்த அதே சுபாவமாக கொண்ட வள்ளல். நாமருவி நன்கேத்தேன் உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையை வள்ளல் ஆனபடியால இல்லையா இவ்வளவு இல்லையா போக பிரதானம் பண்ணுகிற காரணத்தால விரக சகிதம் தன்னுடைய பிரிவை தாங்க உண்ணாதவனாக இருக்கிற அம்போரு பாசம் பிரைக்கதை. நைக போக பிரதானாத் தியாகான பிரகாசாது. ஆமா, அநேக போக பிரதானம். அது நாலாவது, அது போட்டா பிரதானம், இது பிரதானம். அது மகா பிராணம், இது அல்ப பிராணம். பிரதானம் அப்படிங்கிறது அல்ப பிராணம் என்ன, உள்ள இருந்து காற்றை குறைச்சலா வரணும். பிரதானம் பிரதானம் அப்படின்னாக்க உள்ள இருந்து காற்று. பிரதானம் எதுலையும் எல்லா வர்க்கத்திலையும் நாலாவது எழுத்து இருக்கு இல்லையா, அது மகா பிராணம். மூன்றாவது எழுத்து அல்ப பிராணம், ரெண்டாவது மகா பிராணம், முதல்ல அல்பம். அப்படிங்கிறது அல்ப பிராணம், அப்படிங்கிறது மகா பிராணம் இல்லையா. க அப்படிங்கிறது அல்ப பிராணம், க அப்படிங்கிறது மகா பிராணம். பிராணங்கிறது உள்ள இருந்து வர வாயு. அது அதிக வாயு கலந்து உச்சரிக்கும் பொழுது என்பது. அதனால வையாகரண வியாகரண சாஸ்திரக்கார அதுக்கு அல்ப பிராணம் என்று மகா பிராணம் என்று. நைக போக பிரதானாத்து ஸ்வவிரக சகிதம் அம்போர்பாட்சம் பிரைச்சதை. நாலாவது பாசுரத்துல தியாக அனர்ஹ பிரகாசாது. தியாகம்னா விடுதல் இல்லையா, தியாக அருகம்னா விடத்தகுந்ததான, தியாக அனர்ஹம்னா ஒரு காலம் விடத்தகாததான இல்லையா, விட உண்ணாததான. தியாக அனர்ஹ பிரகாசம்
எம்பெருமான் இருந்த பிரகாசம் இருந்தபடி இவனை ஒரு பொழுதும் விட உண்ணாது தன்னுடைய பிரகாசத்தை காட்டான். அழ்வீர் நம்மளை விட எண்ணுகிறீரோ இவ்வாறு நம்முடைய பிரகாசம் விட உண்ணாதுதான் தியாக அனர்கமான நம்முடைய பிரகாசத்தை பாரும் அப்படின்னு காட்டி இவ்வாழ்வார் தம்ம விடுவதாக எண்ணம் இருந்தால் அதை போக்குவதற்கு தன்னுடைய தியாக அனர்க பிரகாசத்தை காட்டுகிறான். அதை பார்த்து ஆழ்வார் இவனுடைய தியாக அனர்க பிரகாசத்தை நான் ஆள் பார்த்து அருள் செய்கிறேன். திருவேனுடையதான் பிரகாசம். உயிர்ந்து போந்து என் உலப்பிலாத வெண் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ வல்லரே மதுசூதனா என் மரக தமரையே உனை நினைந்து எல்கள் தந்தை எந்தாய் உன்னை எங்க நம்பிடுகேன் வெள்ளமே குறைவின் புகழ் உடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிர்ந்து போந்திருந்தேன். வள்ளலே மதுசூதனா என் மரகத மலை ஏன் உன்னை நினைந்து எல்கள் தந்தை எந்தாய் ஏன் உன்னை எங்கனம் விடுகேன். இந்த எங்கனம் விடுகேன் உன்னை எப்படி விடுவேன்னா அதுதான் தியாக அனர்கதையை சொல்றது. உன்னை என்னால விட உண்ணாது தியாக அனர்கதையை சொல்றது. அந்த தியாக அனர்கதை எப்படி பிரகாசிக்கிறது கேட்டா வள்ளலே மதுசூதனா வள்ளலேன்னு அர்த்தம் தன்னை பரிபூர்ணமாக அனுபவிக்க கொடுக்கிறது. இல்லையா லோகத்தை வள்ளல் இருக்கிறது என்ன பண்ண முடியும்? அவனால இல்லையா தன்னுடைய வஸ்துக்களை தான் கொடுக்க தன்னை கொடுக்க முடியாது. பெருமாள் இல்லையா தன்னையே கொடுக்கக்கூடிய வள்ளல், தன்னை தந்த கற்பகம் கோதில் வள்ளல். அது வள்ளலே இல்லையா தன்னையே தந்து அனுபவிக்கிற இடத்துல அதுக்கு விரோதிகள் உண்டானால் அந்த விரோதிகளை எல்லாம் நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் மதுசூதன். வள்ளலே மதுசூதனா என் மரகதம் அலையே. இந்த அனுபவத்துடைய பிரகாசம் இருக்கிறபடி சொல்கிறார் இல்லையா மரகத மலை. மரகதம் என்கிற ரத்னமே ஒரு மலையானபடி இல்லையா நல்ல ஸ்திரமாகவும் நல்ல உயர்ந்ததாகவும் நிரதிசிய பிரகாசத்தோடையும் இல்லையா இருக்கிற என் மரகத மலையே. உரை நினைந்து எல்கள் தந்தை என்றார். உரை நினைந்து இல்லையா உன்னை அனுசந்தித்து இல்லையா எல்கள் தான் அர்த்தம். ஒரு வஸ்து நினைக்கும் பொழுது தவிர இதர வஸ்துக்கள் இருக்கு இல்லையா அவைகளை பழிப்பு அவைகளால் என்ன பிரயோஜனம் என்று இல்லையா அந்த வஸ்துக்களை நிந்தித்திருப்பதற்கு அதை எழுது. ஒரு வஸ்துவ தோஷம் கண்டு அந்த வஸ்துவை பழித்துரைப்பதற்கே இழித்துரைப்பது அதுதான் எழுதல். எங்க பார்த்திருக்கோம்? கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எல்கள் இராக நிலாதான் வில்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தார் கோரமுதே. முதல் 10 6ஆம் ரூபாய் மொழியில் பரிமதி வீசன பாடி விரிவது மேவதுருவீர் விரிவகையின்றி நன்னீர் நோய் புரிவதும் புகை பூவே. சரிங்களா? அதுல எத்தாவது பாசம்? 5வது பாசம். கொள்கை கொள்ளாமை இல்லாதான் கொள்கைன்னு அர்த்தம் ஒரு பதார்த்தத்தை ஸ்வீகரிக்க, கொள்ளாமைன்னு அர்த்தம் ஒரு பதார்த்தத்தை உபேட்சி. இப்ப கொள்கைக்கும் கொள்ளாமைக்கு கேது என்ன? கொள்கைக்கு கேது ராகம், ராகம்னா அதுல 10, கொள்ளாமைக்கு காரணம் அதுல 7. வெறுப்புன்னு சொல்றாரு. அந்த வசூல தோஷத்தை பார்த்து அதை கழித்து ஏத்துக்கு இல்லையா? விராகம்னா ஒரு வஸ்துவை பார்த்து அந்த வஸ்துவிடத்துல பிரீத்தியோடு அதை பற்றுக்கொள்வது. எல்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவை பார்த்து அதுல உள்ளதா, அதாவது ஒரு வஸ்துடைய குணத்தை அனுசந்தானம் பண்ண அது கொள்கைக்கு ஹேது, அதான் ராகம். ஒரு வஸ்துடைய தோஷத்தை அனுசந்தானம் பண்ணாக்க
அதை இல்லையா குறை சொல்லி கழித்தல், அதுதான் எழுதல். கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எழுதல் இதாக இல்லாதான் இல்லையா. தன்னை அண்டினவர்களிடத்துல அவர்களை சுவீகரிக்கிற இடத்துல ஒருவரை சுவீகரித்தல், ஒருவரை உபேட்சித்தல் செய்ய மாட்டார். ஒருவரிடத்துல இல்லையா விசேஷித்து இல்ல பிரீத்தி, இன்னொரு இடத்துல தோஷம் கண்டு விலக்குதல் செய்ய மாட்டார். ஆசிரியர் சர்வசரிதான் கீதையிலையும் சொல்றான். சமூகம் சர்வபூதே நாமே தேசியோசிய சக்தியா ஆசிரியர் சரி சர்வ சமஹா, எல்லாரும் என்ன ஆசிரிக்கலாம். இருந்ததே குறியாக என்ன ஆசிரியக்கிறதுக்கு இன்னான் அதிகாரி இன்னான் அதிகாரி இல்லைன்னு கிடையாது. ஏன் அது அதுக்கு காரணம் என்ன? நனே துவேஷியோசி நப்பியா. ஆசிரியன வேலையில ஜாதி குணம் இல்லையா, அது விருத்தி இவைகளால ஒரு உத்வேகத்தை ஒரு உயர்வை கண்டு இல்லையா ஒரு விதத்தை பிரீத்தி செய்வதோ, இவைகளால தாட்சியை கண்டு ஒருத்தரை துவேஷிப்பதோ, இவைகள் வந்து எனக்கு கிடையாது. இல்லையா நல்லா பரநியாசம் பண்றது ஒருத்தர் வர, அவரை பார்த்தா நல்லா பிராமணா இருக்கார், சோப்பா இருக்கார், நல்லா படிச்சிருக்கார் இல்லையா, இல்லையா ரூபவானா இருக்கார் அப்படின்னு இவர் விநியாசம் பண்ணுவது ரொம்ப சந்தோஷம். குரூபியா இல்லையா ரொம்ப கெட்டவனா இல்லையா, ஒரு படிப்பு எழுத்து இல்லாத ஒருவர் இந்த சனியை யார் இருக்கணும், ஏன் விநியாசம் தேவையா அப்படின்னு அவங்க இவனிடத்து ஒரு குணம் கொண்டு இவனை பிரீத்தி பண்ணுவதோ, அவனிடத்து ஒரு தோஷம் கொண்டு அவனை விலக்குவதோ நான் செய்யறதில்லை. அந்த கீத பாசம்னா இந்த கொள்கை கொள்ளாமை இல்லாதான் இயல்கள் இராக இல்லாதான் இல்லையா. ஆனா பெருமாள் ஒன்னே ஒன்று மட்டும் பார்ப்பான், வில்கை வில்லாமை விரும்பி. இவன் தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடியவனா இல்லையா, பிரிந்து போகக்கூடியவன் யாரு? பிரயோஜனாந்தரபரம் இல்லையா. வில்லாமை தன்னை விட்டு பிரியாமல் அனன்ய பிரயோஜனம். வில்கை வில்லாமை விரும்பி உள் கலந்தாருக்கு ஓட முடியும். இங்கே உன்னை நிறைந்து எல்கள் தந்தை என்றாய். உன்னை அனுசந்திக்கும் தோறும் இதர பதார்த்தங்களிலே அல்பத்வா அஸ்திரத்வாதி புத்திகளை பண்ணி அவைகளில் எல்கள் தந்தை, அவைகளை உபேட்சித்து இல்லையா அவைகளை தோஷம் கொண்டு கடித்திருக்கும்படியான தன்மையை தந்தவர். இந்த எல்கள்ங்கிறது எள்ளி எள்ளின எள்ளின பரிகாசம் பண்றதுக்கு அர்த்தம் தான். ஒரு வசுவை தோஷம் சொல்லி பரிகாசம் பண்றது. ஆனா எள்கள்ங்கிறதான எல்லாத்துக்கு எள்ளின்னு எப்படி அது வினயத்தப்ப எப்படி எள்ளின்னு ரூபம் வரும் தெரியுது. அதுக்கு ஏதாவது இருக்கும். ஏன்னா இல்லைன்னா பிரயோகம் பண்ணிக்க மாட்டான். என்னுடைய புத்திக்கு எள்கள்ல வினைகளை எள்ளின்னு பண்றதுக்கு இல்ல, எள்கள் தாத்து, எள்கள் தாத்துவின் மேல வினையச்சம் எல்கின்னு தான் ஒரு எல்கின்னு வருது. ஆனா எல்கின்னு பதம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மருந்துகள் நம்ம சொல்றாரு. நம்ம இஷ்டப்படி உண்மையை சொல்றாரு. என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா வேற ஏதாவது விதி இருக்கும். அதாவது இந்த கட்சியப்ப சிவாச்சாரியர்னு அவர் தான் தமிழ்ல கண்டபுராணம். இந்த காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துல அந்த கண்டபுராணம் பண்ணி அந்த கண்டபுராணத்தை அரங்கேற்றத்துக்காக எந்த அதெல்லாம் என்ன காவியம்னாலும் அரங்கேற்றணும். புலவர் சொல்லியிருந்தாங்க குழுவில் வைத்து அதில் அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும்.
அப்படிங்கும்போது எடுத்த முதலிலேயே ஆட்டுட்டாங்க இல்லையா. சிகட சக்கரைன்னு முதல் போட்டுருக்காரு இல்லையா. சிகழ் தசக்கரைன்னு ரகாரோத்தர தக்காரத்துக்கு டகார ஆதேசம் இருந்தார். சிகட சக்கரை அப்படின்னு இல்லையா. அங்க இருந்த அத்தனை பேரும் இது புணர்ச்சி விதி கிடையாது இல்ல. யகாரத்துக்கு மேல வர தகாரத்துக்கு டகார ஆதேசம் இது ஒன்றும் புணர்ச்சி விதியில இல்ல, நன்னூல்ல இல்ல இல்ல, இதுல வியாபாரங்கள விருத்தியில இல்ல, தொல்காப்பியத்துல இல்ல. அதனால இதை ஒத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லி எல்லாம் எழுந்து விட்டேன். அரங்கேற்றம் நின்று போச்சு. முதல் பாசுக்கு முதல் வரியோடையே இது திருச்சினாக்க அரங்கேற்றம் பண்ணலாம். இதை நாங்க ஏற்றுக்கல, இந்த புணர்ச்சி விதி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இதுல என்ன கஷ்டம்னாக்க இவருக்கு இந்த பதத்தை எடுத்துக்கூட ஆரம்பிக்க சொன்னது அந்த முருகன் தான். அவர் தான் சிகட சக்கரை தொடங்கி இல்ல நம்ம குறிச்சி புராணம் பண்ணி சொன்னார். அதனால இப்போ முருகனுக்கு சங்கடம் வந்து இவர் போய் இலக்கணம் தெரியாத நீ பேசாமல் இருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்டார். அப்போ அவர் முருகன் சொன்னார், ஒரு வாரம் குரு தெற்கேந்து ஒருத்தர் வீரசோழியம்னு ஒரு இலக்கண கிரந்த இடத்துல வரப்போறான், அதுல இதற்கான புரட்சி இருக்கு, இதெல்லாம் அது படிக்கல. வீரசோழியம்னு இதுக்கெல்லாம் முன்னால பிராச்சீனமான இலக்கண கிரந்தம் ஒண்ணு இருக்கு, வீரசோழியம்னு அதோட இடத்துல வந்துருக்கான் தெற்கே இருந்து இல்லையா. 7 கிழமை குறிக்கிறானே விஷயம் தெரியும். அப்புறம் அவன் எடுத்துட்டு வந்தா அந்த வீரசோழியத்துல இல்லையா திகழ் சக்கரைன்னு திகட சக்கரைன்னு இருக்கு இல்லையா அப்படின்னு டகாரோத்தர தகாரத்துக்கு டகார ஆதேசம் அதுல இருந்துதான். அப்புறம் திரும்பி புலவர்கள்லாம் கூப்பிட்டு வீரசோழியத்தை பிரமாணமாக வந்து அதை இது பண்ணாங்க. இது பெருதசிங்க ஆண்டவன் வீரசோழியம்னு அதை பப்ளிஷ் பண்ண முதல்ல வீரசோழியத்தை ஆண்டவன் பப்ளிஷ் பண்ண. தமிழ்கடல் கோபால ஐயர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கோபால ஐயர் திருநாந்தி அவருக்கு தான் போய் 6 மாசம் இருந்து படிச்சுட்டு வந்தார் அந்த தொல்காப்பிய பூங்கா எழுதுறதுக்கு. தமிழ்கடல் கோபால ஐயருக்கு வந்திருக்காரு. இப்பதான் 2-3 வருஷம் நல்லா பரவாயில்ல. அவரை கையில் பண்ணி ஆண்டவன் அவர் ரொம்ப அவரை இது பண்றாரு, சம்மானம் பண்றாரு. அந்த அவரை கொண்டு மாரண அலங்காரம் வீரசூழியம் 2 இலக்கண கிரந்தங்களை இதுவரையிலும் அஸ்துவா அந்த 2 கிரந்தங்களை அதுல ஆண்டவன் அந்த அதனுடைய முன்னுரை சாதிக்கும் போது இந்த விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிக்கும். பாத்துங்க வீரசூழியம் சொல்லிட்டு தமிழ் இலக்கண அதுவும் மாரண அலங்காரம் அதுவும் அதுலேயே இப்போ ஆண்டவன் தான் அது 2 பப்ளிஷ் அப்படியே 1000 வருஷமா உழைச்சி முடியிலேயே இருந்துட்டு. அதனாலதான் அதைத்தான் முருகன் அந்த இவருக்கு சொல்லி 7 கிழமை குறிக்கிறானே தெற்கிருந்து வீரசோழியம் வரும் அதுல இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் புனகா எல்லாரையும் கூப்பிட்டு அரங்கேற்றம் வைத்து வீரசோழியத்தை பிரமாணமாக காட்டி அதை ஏற்றுக்கொள்ள பண்ணான்னு சொல்றேன். எதுக்கு சொன்னேன்? அதனால நாம என்ன நினைக்க முடியும்? வேறதான் இருக்கும். ஆனா எள்ளி அப்படிங்கிற சப்தம் எள்களுடைய இணையச்சம் தான். எள்ளுதல் என்னதும் ஒரு வஸ்துவ தோஷம் சொல்லி பெய்யும். எம்பெருமானுடைய போக்கியத்தை இருந்தவாறே அவன் வள்ளலாகவும் மதுசூதனாகவும் மரகத மலையாகவும் இருந்தவாற்றை அனுசந்தித்து இல்லையா இந்த வடிவழகையும் இந்த விரோதி நேரமான சாமர்த்தியத்தையும் அதை எல்லாருக்கும் உபகரிக்கக்கூடியதான ஔதாரியத்தையும் உதார குணத்தை அனுசந்தித்து அவனை தவிர்த்த மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அல்பங்கள், அவனை தவிர்த்த மற்ற பதார்த்தங்கள் ஆஸ்திரங்கள் என்று அவைகளிலிருந்து தோஷ தரிசனம் பண்ணி அவைகளை பழித்து இழக்கும்படியான தன்மையை தந்தவன்.
உன்னை நினைந்து எல்கள் தந்தை என்ற எப்படிப்பட்ட உன்னை வள்ளலே இல்லையா, மதுசூதனா, என் மரகத மலையே இல்லையா, உன்னை நினைத்து எல்கள் தந்தை என்றாய். இப்படிப்பட்ட உன்னை நான் எங்கன தியாக அனர்ஹதை, தியாக அனர்ஹ பிரகாஷ், வள்ளலாக, மதுசூதனாக, மணிவண்ணனாக, இது மரகத மலையாக இல்லையா உன்னை எனக்கு பிரகாசிப்பித்து இல்லையா உன்னை நினைந்தவாறு உன்னை தவிர்த்த இதர பதார்த்தங்கள் எல்லாம் அல்பத்துவ, அசிவத்துவ, துக்க மிஸ்ரத்துவ, துக்கோதர்க்கத்துவ இல்ல துக்க மிஸ்ரத்வாதி தோஷ தர்சனம் பண்ணி அவைகளை எல்லாம் எழுதி அவைகளை எல்லாம் பழித்து விடும்படியான விளக்கும்படியான அப்படிப்பட்ட தன்மை எனக்கு தந்தவனான உண்மை நான் எங்கன முடியும். ஏன் வெள்ளமே குறை நீ புகழ் குறைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உகந்து இல்லையா உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிர்ந்து போந்திருந்தே உன்னை நான் எங்க நம்புறேன். இப்படி அனாதிகால பிரவாகமாக இல்லையா வரக்கூடியதான உன்னுடையதான கல்யாண குணங்களையும் உன்னுடையதான இல்லையா வெள்ளமே குறை நீ புகழ் அவைகளை குடைந்து ஆடி பாடி கழித்து உகந்து உகந்து இல்ல உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து இந்த ஆத்மாவுக்கு ஏற்பட்டதான வியாதிகள் எல்லாம் ஒழிந்து நான் உயிர்ந்து போந்திருந்தே இந்த உபகாரம் பண்ணினவனான உண்மை நான் எங்க நம்புகிறேன் என்று தியாகானர்க பிரகாஷாது ஸ்வவிரக சகிதம் அம்போருகார்த்தம் தியாக அனர்கம் எங்க இருக்கு சப்தத்தினால உன்னை எங்கனம் விடுகேன். எங்கனம் விடுகேன்னா எப்படி விடுவேன் சொல்லுன்னு அர்த்தம் இல்ல, உன்னை விட முடியாதுன்னு அர்த்தம். அது எங்கனம் விடுகேன்னு வினா சுட்டு இல்ல, எதிர்மறை சுட்டு. தியாகானர்க பிரகாஷாது ஸ்திர பரிச்சரண ஸ்தாபனாது. ஸ்திர பரிச்சரணம்னாக்க நித்தியமான நிரந்தரமான உன்னுடைய கைங்கரியத்திலே நிலைப்படுத்தி வைக்கும். நித்திய பரிச்சரணம்னா கைங்கரி, அதுல நித்திய பரிச்சரண ஸ்தாபனா. ஸ்தாபனம்னா என்னதும் அது நல்லா நிறுத்தி நிலைப்படுத்தி வைக்கும். உயிர்ந்து போந்து என் உலப்பில்லாத தீவிரைகளை நாசம் செய்து உனது அண்டமில் அடிமை அடைந்தேன். அண்டமில் அடிமை அப்படிங்கிறதுதான் ஸ்திர பரிசரம். அண்டமில்னா முடிவே இல்லாததான நித்தியமான நிரந்தரமான அதான் ஸ்திர சப்தார்த்தம். அடிமை என்கிறதான் பரிச்சரண சப்தார்த்தம். உன் அண்டமில் அடிமை அடைந்தேன், இனி அதை விடுவேனோ? உயிர்ந்து போந்து என் உலப்புன முடிவு என் உலப்பில்லாத வெண் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேன். இந்த அந்தமில் அடிமைங்கிறதானது ஸ்திர பரிசரணத்தை நித்தியமான நிரந்தரமான முடிவில்லாத கைங்கரியத்தை சப்தத்தினால சொல்றது. உத்தரார்த்தத்துல இப்படிப்பட்ட ஸ்திர பரிசரணத்தை ஒரு திருஷ்டாந்தத்தால் நிரூபிக்கிறது. 5 பைந்தலை ஆட அரவணையை மேறி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த என்றாய் உன்னை சிந்தை செய்து செய்தேன். இப்படிப்பட்ட இந்த அந்தமில் அடிமை இந்த ஸ்திர பரிசரணம் எப்படிப்பட்ட ஸ்திர பரிசரணமாக இருக்கும்? திருவனந்தாழ்வான் பண்ணுகிறதான ஸ்திர பரிசரணம். திருவனந்தாழ்வானுக்க அவனோட உன்னுடைய நித்தியமான நிரந்தரமான முடிவற்றதான ஸ்திரமான பரிசரண ரூபமான அந்தமில் அடிமையிலே என்னை அடைவித்து என்னை அதிலே நிலைநாட்டியபடி அப்படிப்பட்ட உண்மை என்னால் விடப்போமோ? அந்தமில் அடிமை அதான் ஸ்திர பரிசரணம் இல்லையா? அதுல நீ என்ன ஸ்தாபனம் பண்ண எப்படி
இல்லையா திருவனந்தாழ்வானே இல்லையா அதுல ஸ்தாபித்து நிறுத்தினது போல என்னை உன் அண்டமின் அருமையிலே நிலைநிறுத்தினாய், இனி நான் உன்னை விடுகிறேன். ஸ்திர பரிச்சரண பாபநாது. அடுத்தது பாப பங்கா. உன்னை சிந்த செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழு வேறறிந்தன என்ன. உன்னை சிந்தையினாலே சேர்ந்த இரணிய நகல் மார்பன் சேர்ந்த என் முன்னை கோளறியே முடியாததன் எனக்கே. பாப பங்காத். பாப பங்காதுல பாபங்களை எல்லாம் அழிப்பது ஒழிக்கப்படுகிறது. பங்கம்னா என்னப்பம் அழிப்பது. அகில புவன ஜென்ம சேவ பங்கம். பங்கமாவது அழிப்பது. பாப பங்காதுன பாபங்களை எல்லாம் அழிப்பொழிப்பது. இதுக்கு முன்பாசுரத்திலையும் கூட உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிர்ந்து போந்திருந்தே அப்படின்னு இல்லையா வெல் தீவினைகளை நாசம் செய்து உலப்பில்லாதது. இதுக்கு முன்னால் 2 பாசுரங்கள்லயும் பாப்பங்களை தீர்க்கிற பாப்பங்களை அழிக்கிற பிரகாரம் சொல்லி இல்லையா அங்க விஜய பேதத்தினால வேற சொல்லி இங்க பாப்ப பங்காதுன்னு இங்க ஏன் சொல்றான்னு கேட்டா இங்க இல்லையா என் முன்னை தீவினைகள் முழு வேறதி. போக்குற பாப்பங்கள் எப்படிப்பட்டது? முன்னை. முன்னைன்னு அர்த்தம் இல்ல இதற்கு முன் இன்னொன்று இருந்ததுன்னு சொல்ல முடியாதபடி முன்னை. அதாவது அனாதின்னு அர்த்தம். எது சஞ்சிதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குங்க? அனாதிங்கிறதுக்கு தான் அர்த்தம். முன்னைன்னு அர்த்தம் இல்லையா முதலாவது. இதற்கு முன்னால முன்ன ஒன்று இருந்ததுன்னா அப்ப இது முன்னைன்னு சொல்ல முடியாது. அதனால தனக்கு முன் ஒன்று இல்லாததான முன்னதாவது அனாதி. அனாதியான தீவினைகள் என் முன்னை தீவினைகள் அவைகளை முழு வேறறிந்து முழு வேறறிந்து பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ சர்வேஸ்வரன் பாப்பங்களை போக்கும் பொழுதுதான் அது வாசனை. வேறுங்கிறது வாசனை. வாசனையோடு முழுவதுமாக போகும். என் முன்னை தீவினைகள் வேறறிந்து முழு வேறறிந்து. இதுதான் சர்வேஸ்வரன் பாப்பங்களை போக்கக்கூடிய பிரகாரம். இதுக்கு முன்னால் 2 பாசுரங்கள் பாப்பங்களை போக்கினவாறு சொன்னார். இல்லையே பாப்பங்களை போக்கு என்ன பாப்பங்களை போக்குறான் அப்படின்னு கேட்டா முன்னை தீவினைகள் அவைகளை எப்படி போக்குகிறான்னு கேட்டா முழு வேறறி. சததிகம உத்தரபூர்வகையோகோ அசேகவினால்தான் சொல்ல முடியா. இப்படி முன்னை தீவினைகள் முழு வேறறிந்து இதான் பாப்ப பங்காது. இப்படி பாப்ப பங்காது இல்லையா சர்வேஸ்வரனை தான் விட உண்ணாமே சொல்ற. அடுத்தது துஸ்தாதார்த்தம். துஸ்தாதார்த்தம் என்னத்தம்? துஸ்தாதம்னா சாதிக்க முடியாது. துஸ்தாதே சுவாமிட்டே. துஸ்தாதம்னா என்னத்தம்? தன்னையோ பிறரையோ கொண்டு சாதிக்க இயலாது. அந்த துஸ்தாதமான துஸ்தாதசிய அர்த்தசிய துஸ்தாதார்த்தசிய முடியாததன் எனக்கே இனி முழுவேல் உலகும் உண்டான் உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகழ்வானும் அல்லன் இனி செடியா நோய்கள் எல்லாம் துறந்து எவர் கீழ்மேல் எழுவிழப்பும் விடியா வெண்ண ரகத்து என்றும் சேர்தல் மாறினரை. முடியாததன் எனக்கே. கீழ்பாசுரத்துல இப்படி சர்வேஸ்வரன் என்னுடைய பாப்பங்களை எல்லாம் அனாதியான பாப்பங்களை எல்லாம் வாசனையோடைய போக்கி என்னை கை கொண்ட பிறகு இனி எனக்கு முடியாதது என் முடியாததுன்னு என்னப்போம்? முடியாதுன்னு அசக்கியன்னு அர்த்தம் இல்லை. முடியாததுன்னாக்க பிராப்திய வஸ்துவை பெறுவதுதான் முடிவு. முடியாததுன்னாக்க எனக்கு கிடைக்காதது என்ன இருக்குன்னு
ஒரு வசூல் இருக்கு, கிடைச்சதா அப்படின்னு கேட்கணும், முடிஞ்சுதா அப்படின்னாங்க, கிடைச்சுதான். சாதாரண லௌகிக பிரயோகத்துல முடிந்ததுன்னா கிடைத்ததுன்னு எனக்கு இனி கிடைக்காதது என்னது அப்படின்னு சொன்னா துஷ்டாதார்த்திய இல்லையா சித்தே. இப்ப துஷ்டாதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இவர் மீதான பாப்பங்கள் தீர்ந்து இல்லையா, இவருக்கு சர்வேசனுடைய பரிபூர்ண விஷயங்காரம் ஏற்பட்டு இவர் எப்பெருமானுடைய திருவடி பற்றும் இல்லை இல்லையா, ஒரு உபாயத்துக்கு அனர்களாக இருக்கக்கூடிய இவருடைய திருவடி சம்பந்திகளும் கூட இல்லையா, இவருடைய உபாயத்துல இல்லையா தாங்கள் தன் மக்கள் பிறர் மக்கள் சொல்றியா, இவர் மக்களில் உள்ள உபாயத்தால் அவர்கள் உஜ்ஜீவித்ததுதான் இதற்காக சாதாரண. அதுதான் சொல்றாரு இல்லையா, முடியாதது எனக்கேன்னு கேட்டேன், முன்பா சொல்லு கேட்டேன், எல்லாம் முடிஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சுட்டா அப்படின்னு கேட்டேன். ஓஹோ, இந்த எல்லாமே இவர் எதை கேட்கிறார், முப்பது மணி எல்லாம் கிடைச்சதுன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. முடியாததன் எனக்கே அப்படின்னவர் இல்லையா, அது திரும்பி கேட்கிற, ஓஹோ கேட்கிற அபிப்பிராயம் எனக்கு புரியுது இல்லையா, எனக்கு முடியாததன் எனக்கு இனி முடியாதது என்ன இருக்கு இல்லையா, முழுவேழு உலகும் நான் உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான், புகுந்தவன் இனி அகழ்வானும் அல்ல. ஏன் அது மட்டும் இல்ல, யமர்னா என்னுடைய திருவடி சம்பந்திகள், அவர்கள் எல்லாம் கீழ்மேல் எழுதிறப்பும் செடியா நோய்கள் எல்லாம் துறந்து விடியா நென்னரகத்து என்றும் சேர்தல் மாறினர் இல்லையா. உமக்கு எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா, முடியாததுதான் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாக்க, சுவாமி முதல்ல தன்னை பத்தி சொன்ன, அவன் என்னுள் புகுந்தா இனி அகழ்வானும் அல்ல, இது என்னோட மட்டுமில்லை இல்லையா. யமர்னா என்ன சேர்ந்தவன், யார்னா சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளோ இல்லையா, சுவாமி நம்மாழ்வார் சேர்ந்தவர்கள் சொல்ற நாள் நம்மாழ்வார் யமர், என்ன சேர்ந்தவர்கள் யார சொல்றா, அதெல்லாம் யமர் கீழ்மேல் எழுபிறப்பும் செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து விடியா வெண்ணரகத்து சேர்தல் என்றும் மாறி. இனி காலகத்துவம் உள்ளளவும் இந்த விடியா வெண்ணரகத்து, விடியா வெண்ணரகம்னா என்ன, வெரி குட், எப்படி சொன்னது என்ன, விடியா வெண்ணரகம் சம்சாரம். ஏன்னா அந்த வெண்ணரகம் இருக்கே ரௌரவாதி நரகங்கள், அந்த நரகத்துக்கு ஒரு நாள் விடுப்பு உண்டு. இவன் அந்த நரகானுபவத்துக்கு பண்ணின பாதம் தீர்ந்தன்னைக்கு அந்த நரகத்துக்கு விடிவு உண்டு. ஆனால் சம்சாரத்துக்கு விடிவே கிடையாது. அந்த நரகத்தில் இருக்கும் பொழுது நான் நரகத்தில் இருக்கும்போது துன்பப்படுறோம்னு நரக துக்கத்தை அனுபவிக்கிறோம்னு தெரியும். இங்க இருந்து அந்த நரகத்தை கூட கொடிய துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம், நம்ம நரகத்தில் இருக்கோம்னே தெரியாது. துக்கத்தை அனுபவிக்கிற துக்கத்தெல்லாம் சுத்தம் நினைச்சிட்டு பட்டுருக்கோம். நாம சுத்தம் நினைச்சு எதை அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் நரகத்தை விட்டு கொடியதான். அதனால நரகம்னா வெண்ணரகம்னா அதெல்லாம், இது விடியா வெண்ணரகம். யமர் கீழ்மேல் எழுதிறப்பும் செடியா நோய்கள் எல்லாம் துறந்து இல்லையா விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்தல் மாறினர். இப்படியான பின்பு எனக்கு முடியாதது முதல்ல எனக்குங்கிறத தன்னை மட்டும் கொண்டு சொன்ன இல்லையா. ஏன்னா இனி ஆழ்வார் தனி ஒரு மனுஷர், அவர் சிவைக்கிற சந்தான கூட்டஸ்தர். அதனால இல்லையா சர்வேஸ்வரன் 4 சப்தத்துல எப்படி சமஸ்த கேதனாட்சி சேரணும், அதே மாதிரி ஆழ்வார் 4 சொல்ற சப்தத்துல சமஸ்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அந்த 4 சப்தத்துல நடக்கும்.
அதுதான் எனக்கே நீ, அதான் துஸ்தாதர்த்தசிய சித்தேகே, துஸ்தாத அர்த்தமானது சித்தித்தபடியாது. விரக விரக பயக்கதேகே. பெருமாள் என்ன பண்றான், இவர் தன்னை விட்டு பிரிவாரோ அப்படின்னு அவனுக்கு பயம். இப்ப என்ன பண்றா, இப்ப ஆழ்வாருக்கு இந்த பிரிவை பிரசங்கித்து பார்ப்போம் இல்லையா. ஐயோ நம்ம பிரிவதற்கு அவர் பயந்தாருனாங்க நம்ம பிரிய மாட்டார். இந்த நூல் விட்டு பார்க்கறது அதனால ஆழ்வாருக்கு விரக பயத்தை உண்டாக்கி பார்ப்போம். நம்ம பிரிவதற்கு நம் விரகத்துக்கு அவரும் பயந்தாலும் நம்ம விட மாட்டாரும், பயப்படலாம் நம்ம விடுவதும். அதனால விரக பயக்குதேகே, ஆழ்வார் தன்னை விடுவரோ என்று ஆழ்வாருக்கு விரக பயத்தை உண்டாக்கி பார்க்கிறார். மாறி மாறி பரபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி ஈரில் இன்ப திருவெள்ளம் யான் மூழ்கினம் பாரி பாரி அசுரர் குழான் பல்குழாங்கள் நீரட பாய் பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கியிருந்தாய், என்னை உன்னை என்னிடத்திலிருந்து நீக்காதே அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை பிரார்த்திக்கிறார். ஆழ்வாருக்கு விரக பயம் இருக்கு. அதனால இப்ப பெருமாளுக்கு என்ன திருப்தி எப்படின்னு கேட்டா, மாறி மாறி பல பேரப்பும் சிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேடி ஈரில் இன்ப திருவெள்ளம் மூழ்கினம். அனாதிகாலமாக இல்லையா மாறி மாறி தேவ மனுஷ சிறிய சாவராதி யோனிகளிலே மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து உன் திருவடிகளை அடைந்து உள்ளம் தேடி இப்ப கடைசியில ஈடு இன்ப திருவள்ளத்து யான் மூழ்கினேன். இப்படிப்பட்ட உபகாரத்தை நீ எனக்கு பண்ணி உன் இப்ப மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அப்படிங்கிறது இவருடைய முன்னால் இருந்த ஹேயதகை இல்லையா. உள்ளம் தேடி ஈடு இன்ப திருவள்ளம் மூழ்கினன் யாருங்கிறது இப்ப இருக்கிற இதுக்கு வந்து என்ன அடியை அடைந்து உன் திருவடிகளை அடைந்தபடியினால் மாறி மாறி பல பெரும்பம் இருந்து பூர்வ கேய தசை. ஆமா, உள்ளம் தேடி ஈரில் முடிவில்லாத எந்த திருவெள்ளத்தையால் மூழ்கினு சாதிக்கிற இல்ல. இது ரெண்டுக்கும் என்ன, ரெண்டுக்கு இடையில என்ன அடியை அடைந்து உன் திருவடிகளை அடைந்தபடியின பாரி பாரி அசுர குழாங்கள் நீரட பாய் பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கியிருந்தாய். இப்படிப்பட்ட நீ இல்லையா உன்னை என்னிடத்திலிருந்து உன்னை நீக்கக்கூடாது அப்படின்னு ஆழ்வாருக்கு விரக பயத்தை உண்டாக்கி இவர் தன்னை விடமாட்டார். அப்படிப்பட்ட அம்போரு பாக்கம் படைக்கதை. எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் பைந்தால் ஏழுருவ ஒரு வாரிகோத்தவில்லா கொந்தா கண்ணந்துடாய் நாயமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே என்று துர்விபேத ஆத்மயோகா. ஆழ்வாரோட தன்னை கொண்டு பெருமாள் இணைத்தான். ஆத்ம யோகா, ஆத்மன தன்னை ஆழ்வாரோடு தன்னை கொண்டு இணைத்தான். எப்படி கேட்ட துர்விபேதம் தானே. விபேதம்னா திரும்பி பிரித்தம், திரும்பவும் பிரிக்க ஒண்ணாதபடி ஆழ்வாரோடு தன்னை அவன் நினைத்துக் கொண்டபடியாலே அவன் விரக தக்கிதனாக இருக்கான்னு இவர் சொல்லி. இந்த துர்விபேத ஆத்மயோகாதுங்கிறது சுவாமி எங்க அந்த பதம் போடுறான்னு கேட்டா, உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தான். குழைத்தல்லாம் என்னதான் ரெண்டு வசுவா சேர்த்து ஒரு வசுவா பண்றதுதான் குழைப்பது. குழைத்தல்லாம் என்ன, தனித்தனியா ரெண்டு வசு இருந்தது. ரெண்டு வசுவா இருக்கிறது பிரிக்கிறதுக்கு பிரசக்தி இருக்கு. ரெண்டு வசுவும் சேர்த்து ஒரு வசுவா விட்டாங்க. உன்னை
என்னுள்ளே குழைத்த ரொம்ப அழகா வைக்கணும். ஏகத்துக்கு ரெண்டு சேர்த்து ஒரு வஸ்து என்னும்படியாக இல்ல, ரெண்டு வஸ்துவா இருந்தா பிரிவித்து பிரசக்தி உண்டு. இல்ல, ரெண்டு வஸ்துவை சேர்த்து ஒரு வஸ்துவாக்கி உன்னை என்னுள்ளே குழைத்த, நீ வேறு நான் வேறு இல்லைன்னு சொல்லும்படியாக உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தா இனி எங்கு போகின்றது? இனி நீதான் எங்க போவ, நான் தான் எங்க போவேன். இனி போவேன்னா போக முடியாது. அப்படி நீ போனா நானும் கூட வர வேண்டியிருக்கோம், நான் போனா நீயும் கூட வருவேன். மைந்தா அப்படின்னாக்க இல்ல பெருமிடுக்கம். ஒரு காலத்து செய்து பத்தியா உன்னை என்னுள்ள குறைத்து வைத்து இல்ல ரொம்ப பெருமிடுக்க நான் போ பாப்போம் என்னை விட்டு பிரிந்துன்னு சொல்றேன். இது எங்க போகுது? போனால் நீயும் கூட வருவேன். மைந்தன் சத்தத்துக்கு மிடுக்கன்னு கொந்தார் தன்னந்துடாய் நாய் அமுதே உன்னை என்னுள்ளே குடைத்த எம்மைந்தா வாழேரே இனி எங்கு போகின்றதே. அடுத்தது கடைசியில போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா கண்வேங்கடம் மேகின்றாய் கண்டுராய் விரைநாறு கண்ணியனே. போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் காலத்திரயத்திலையும் போகின்ற காலங்கள்னா நிகழ்காலம், போய காலங்கள்னாக்க பூத காலம் இல்லையா, போகு காலங்கள் அப்படின்னாக்க இனி போகிற காலங்கள். இப்படி பூதம் பவிஷ்யத் இல்ல வர்த்தமான சொல்லும் காலத்திரயத்திலையும் இல்லையா, காலத்திரயத்திலையும் இல்லையா நீ பண்ணின உபகாரங்கள், நீ உபகாரம் பண்ணாததான காலம் இல்லை இல்லையா. காலத்திரயத்தில் எப்படி உபகாரம் பண்ணா அப்படின்னு கேட்டாக்க தாய் தந்தை உயிராகி இல்லையா. ஒருவருக்கு தாய் பண்ணக்கூடிய உபகாரத்தை மற்றவர்கள் பண்ண முடியாது, ஒருவருக்கு தந்தை பண்ணக்கூடிய உபகாரத்தை மற்றவர்கள் பண்ண முடியாது. ஒரு தாயும் தந்தையை கைவிட்டால் கூட தான் தன்னை விட மாட்டாங்க இல்லையா. அப்பவும் தான் தனக்கு உபகாரம் பண்ணிக்க பாருங்க. அதனால தாய் பண்ணக்கூடிய உபகாரம், தந்தை பண்ணக்கூடிய உபகாரம், தனக்கு தான் பண்ணிக்கக்கூடிய உபகாரம், இப்படி சர்வவிதமான உபகாரங்களையும் உயிர்னா ஆத்மா தான் ரொம்ப சொத்தம். தாய் தந்தை உயிராகி தாயும் தந்தையும் கைவிட்ட அன்றைக்கு கூட தான் தன்னை கைவிடாது இல்ல, தனக்கு தான் ஹிதம் பண்ணிக்கொள்ள பார்த்தோம் இல்லையா. அதனால காலப்பிரயத்திலையும் சர்வ காலங்களிலேயும் சர்வ பிரகாரமான உபகாரங்களையும் பண்ணின உன்னை நான் அடைந்தேன் இல்லையா விடுவேனும் இல்லையா. இதுதான் இல்லையா நித்திய அநேகோபகாராது. நித்தியம்ங்கிற சப்தமானது காலத்திரயத்திலையும், அநேகோபகாரம் வந்து தாயும் தந்தையும் தானுமாக தனக்கு பண்ணக்கூடிய இல்லையா சர்வ உபகாரங்களையும் நித்திய அநேக உபகாராது இல்லையா. நான் உன்னை அடைந்தேன் இனி விடுவேனோ இல்லையா, ஒரு காலம் உன்னை விடமாட்டேன் நீ அஞ்சாதேன்னு சொல்ல. ஸ்வவிரக சகிதம் தன்னுடைய விரகத்தாலே இல்லையா தன்னுடையதான பிரிவினாலே செய்வதறியாது திகைத்து அதிகங்க பண்ணி இருக்கிற சர்வேஸ்வரனை இல்லையா அம்போரு பாக்கம் இல்லையா இவர் பிரைச்சது, அதனால அம்போரு பாக்கம். கண்ணில் தன்னந்துராய் முடி கமல தரம் பெறும் கண்ணனை இவ்வாழ்வார் இப்படி மாசுதகா என்று இவருடைய அதிகங்கியை போக்கினவாறே இல்லையா அவன் தலையிலே திருத்துறாய் கண்ணி தெரித்தது. ஏன் இல்லையா தன்னன் துழாய் முடி இல்லையா பரிமளத்தை உடைத்தாயிற்று. இவருடைய கமல தரம்பு இல்லையா இவருடையதான குண்டலிகா தாமரை கண்கள் எல்லாம்
கலக்கம் தீர்ந்து நன்றாக விரிந்தன. அந்த கடைசி பாசத்துக்கு வியாக்கியானம் இல்லை. இவ்வாறு இவ்வாழ்வாழ்வு அத்தியங்கை போகிறவாறு தலையிலே முடி நெல் குதித்தது. நல் தெரித்தது, நட்டடித்ததுல நல் தெரித்தது. அதனால ஆழ்வார் இவ்வாறு பெருமாளை தேற்றின பின்பு உன்னை நான் நினைந்தேன் விடுவேனும் விடமாட்டேன்னு சொன்ன பிறகு இல்லையா அவனுடையதான திருத்துவ தலையில வளையம் இல்லையா முடியாது நல் இல்லையா அவனுடையதான இல்ல தாமரை கண்கள் இருக்கேன் அவைகள்லாம் கலக்கம் இருந்து விகசிக்கும். அதெல்லாம் திருவுள்ள வச்சுதான் 50 ரூபாய் கன்றைக்கிறது. விரக டக்கிதான் இவ்வாழ்வார் தன்னை விட்டால் தான் என்ன செய்வோம் என்று எம்பெருமானுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை ஆழ்வார் நான் உன்னை விடமாட்டேன், நீ அஞ்ச வேண்டாம் பிள்ளைன்னு சொல்லி இல்லையா பெருமாளுக்கு இல்லையா அபிப்பிரதானம் பண்ணி மாசுக்காக சொல்லி இது ஆழ்வார் பெருமாளுக்கு சொல்ற மாசுக்காக இதுதான் स्वास्वादख्यापकत्वात् स्थितनियतदृशेः नैकभोगप्रधानात् त्यागानर्हप्रकाशात् स्थिरपरिचरणस्थापनात् पापभङ्गात् दुस्तादात्तस्य सिद्धेः विरहभयकृतेः दुर्विभेदात्मयोगात् नित्यानेकोपकारात् स्वविरहचकितं प्रैषदम्बोरुहाक्षम्. श्रीमान वेंकटनाथादि श्रीरामांत सिद्धांत निर्धारण पुरंदर आदिवंकटगोपाकी यतीन्द्रो जयताग्नि श्रीमते श्री लक्ष्मेन्द्र श्री नारायण महादेशिकाय नमः श्रीमते श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमते श्री